குர்ஆனில் அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களை அறிமுகப்படுத்துகிறான். எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறுகிறான். நபி நூஹை அல்லாஹ் அழைக்கிறான், யா நூஹ். ஆதமை அல்லாஹ் அழைக்கிறான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. அல்லாஹ் இப்ராஹீமை அழைக்கிறான் அலைஹிஸ்ஸலாம், யா இப்ராஹீம். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான், யா ஜக்கரியா. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான், யா யஹ்யா. அல்லாஹ் நபி தாவூதை அழைக்கிறான், யா தாவூத். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் அவரவர்களின் பெயர்களோடு அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நபியுடைய பெயரை அல்லாஹ் உச்சரிக்கவில்லை. அந்த நபியை அல்லாஹ் பெயரிட்டு அழைக்கவில்லை. எப்படி அழைக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். ரசூலே, நபியே என்று கண்ணியமான முறையில் மதிப்போடு அன்போடு பாசத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. குர்ஆனில் ஒரு வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது உள்ளம் நடுங்குகிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாடா என்று. என்ன வசனம் தெரியுமா? சூரா ஹுஜராத்துடைய 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தத்தை நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்த்தி விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். உங்களிடத்தில் ஒருவர் ஒருவரோடு கூச்சலிட்டு பேசுவதை போன்று அந்த நபியிடத்திலே பேசிவிடாதீர்கள். அப்படி உங்களுடைய சப்தத்திற்கு மேல், நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால், மீண்டும் சொல்கிறேன், நபியின் சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் நீங்கள் செய்த அத்துணை அமல்களையும் அழித்து விடுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாருக்கு இறக்கப்பட்ட வசனம் தெரியுமா இது? அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பிற்கு தேர்ந்தெடுப்பு நடக்கிறது. அபூபக்கர் இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபி தோழரை வைக்கலாம். உமர் இப்னுல் கத்தாப் சொல்லுகிறார்கள், அபூபக்கருக்கு பிறகு இந்த உம்மத்தில் கண்ணியமானவர் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபி தோழரை வைக்கலாம். இருவரும் மாறி மாறி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அபூபக்கர் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, எனக்கு நீ மாறு செய்யத்தான் விரும்புகிறாயா? உமர் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கரை, உமக்கு நான் மாறு செய்யவில்லை. பேச்சு அதிகரிக்கிறது, சப்தம் அங்கே உயர்ந்து விடுகிறது. தூதர் இருக்கும் பொழுது யாரை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான்? இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கண்ணியமுள்ள அபூபக்கரையும், எனக்கு பிறகு ஒரு நபியை நான் அனுப்புவதாக இருந்தால், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி கிடையாது என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாப், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் சப்தமும் தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்ந்ததை அல்லாஹ் கண்டித்து அவர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் இறக்குகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தம் நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்ந்து விடக்கூடாது என்று. இந்த வசனம் இறங்குகிறது. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கே வருவதை நிறுத்தி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தேடி அனுப்புகிறார்கள், சாபித் எங்கே இருக்கிறார், ஏன் வருவதில்லை எம்மை சந்திக்க? தேடி செல்கிறார்கள். நபி தோழர் ஒருவர், சாபித் அவர்கள் வீட்டில் ஓரமாக அமர்ந்திருக்கிறார். சாபித்தை என்ன ஆனது, ஏன் தூதருடைய சபைக்கு வரவில்லை? சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், என் குரல் வளமோ அதிகமான கடுமையான சப்தமுடையது. நான் இயற்கையாக பேசினாலே சப்தம் அதிகரிக்கும். என்னுடைய இந்த தன்மையை கண்டித்துதான் குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல் என் அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது.
நான் நரகத்திற்குத்தான் செல்வேன் என்று சாபித் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் வீட்டில். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தியை அந்த நபித்தோழர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, மீண்டும் செல்லுங்கள் சாபித்திடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவர் ஒருபோதும் அமல் அளிக்கப்பட்டவர் அல்ல, அவர் நரகவாதியும் அல்ல, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னஹ், அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்ற செய்தியை அவருக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.